நல்லது சிஸ்டர். இப்போ பலிபீட ஊழியங்கள் வந்து பெண்கள் செய்கிறத பற்றின உங்களுடைய கருத்து என்ன? பலிபீட ஊழியங்கள்னு நான் குறிப்பிட்றது வந்து பிரசங்கம் செய்கிறது, திருவிருந்து கொடுக்கறது, ஞானஸ்நானம் கொடுக்கறது, இன்னும் குழந்தை பிரதிஷ்டை, திருமண ஆராதனை, இன்னும் இறுதிச்சடங்கு, மரண இறுதிச்சடங்கு, இப்படியான ஊழியங்களை பெண்கள் செய்கிறத பற்றின உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்தவரையும் பலிபீட ஊழியங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆசிய கலாச்சாரத்தில் இதற்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் இப்பொழுது அந்த தடைகளை கர்த்தர் தகர்த்து வருகிறார். பெண்களை அதிகமாக ஆண்டவர் பலிபீடத்திலே உபயோகப்படுத்துகிறார். நாங்கள் டெலிவிஷன் மற்றது யூடியூப்ஸுக்கூடாக நாங்கள் போகும் பொழுது இதை பார்த்து கொள்ளலாம். அதை மாத்திரமல்ல, வெளிநாடுகளில் யூரோப் கண்ட்ரீஸ்லேயோ அல்லது வந்து எங்களுடைய நாட்டிலேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் பலிபீடங்களில் ஏறி அவர்கள் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், வல்லமையாக பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், வெளிப்பாட்டோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அது மற்றவருடைய வாழ்க்கையை வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றாக மாற்றுகிறது. யோவெல்லாம் ஆண்டவர் சொல்லிருக்கார், கடைசி நாட்களில் தன்னுடைய ஆவியை ஊற்றும் பொழுது வந்து ஊழியக்காரன் மீதும் ஊழியக்காரிகள் மீதும் தன் ஆவியை ஊற்றுவேன் என்று. அப்போ ஊழியக்காரிகள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய உரிமையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நான் பார்த்த திருச்சபைகளில் விசேஷித்திரமாக லண்டனில் இருக்கிற ஆங்கில திருச்சபைகளில் பெண்கள் அப்படியாக செயற்படுகிறார்கள். திருமுழுக்கு கொடுக்கிறார்கள், குழந்தைய பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். ஏன் எங்களுடைய தமிழ் சபையை எடுக்க போனால் பெத்தரி சபை சவுத்தோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களும் சேர்ந்து திருவிருந்து கொடுக்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் வந்து இதற்கு எதிர்ப்பு இருந்தாலும் சில சபைகள் அதை இப்பொழுது ஆமோதித்து வருகிறத நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெண்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பது சுவிசேஷியாக அழைக்கப்பட்டால், சரியா, சுவிசேஷியாக அழைக்கப்பட்டால் கட்டாயமாக அவர்கள் பலிபீடத்தில் இருந்துதான் வந்து செய்ய வேண்டி வரும். வெளியிலையும் செய்கிறார்கள் தான், நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு யூரோப் கண்ட்ரீஸில் போகும் பொழுது என்ன வரவழைப்பார்கள், வந்து பிரசங்கம் கொடுக்கும்படியாக நான் கொடுத்திருக்கின்றேன். கர்த்தர் எனக்கூடாகவும் தன்னுடைய காரியங்களை செய்திருக்கிறார். அடுத்ததாக பெண்களிட நீங்கள் கூட எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் தேவண்ட சத்தத்தை கேட்கிறதுல மிகவும், நான் சொல்லுகிறேன் வந்து வெரி சென்சிட்டிவ் பீப்புள். உதாரணமாக எடுக்க போனேன்னு சொன்னால் மோசையுடைய காரியத்தில் எடுக்க போனேன்னு சொன்னால் மோசையை ஒரு தடவை ஆண்டவர் கொல்ல வரும் பொழுது மோசே தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட சிப்போரால் என்ன செய்கிறாள், தன்னுடைய பிள்ளையை எடுத்து தன்னுடைய கையாலேயே தன்னுடைய பிள்ளையை விருத்த சேதனம் பண்ணுகிறாள். அப்போ மோசே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் தேவனுடைய சத்தத்துக்கு சென்சிட்டிவா இருந்தது சிப்போரால், சரியா? அப்போ அப்படியான நிறைய பாசிட்டிவான காரியங்கள் இருக்குது. இப்போ தெபோராலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெபோரால் வந்து யுத்தம் பண்ணுகிறதுக்கு வந்து பாராக் வந்து போய் அவரிடத்துல ஆலோசனை கேட்கிறார். அது அப்போ இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முதல். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து எங்களுக்கு தன்னுடைய சுதந்திரத்தை தன்னுடைய மகளாக எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமில்லை, உல்தாலன்னு சொன்ன தீர்க்கதரிசி தான், மிரியம் ஒரு தீர்க்கதரிசினி. மற்றது புதிய ஏற்பாட்டில் நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் லிதியாவை பார்க்குறோம். அவரோட பிஸ்னஸ் உமன், ரைட்டா? அந்த நேரம் சுவிசேஷத்தை பரப்புகிற ஆரம்ப காலம், புறஜாதியர் மத்தியில் சுவிசேஷம் கொடுக்கப்படுற ஆரம்ப காலம். அவள் தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து தன் வீட்டை திறந்து கொடுக்கிறாள். நிம்பா என்று சொல்றது கொலேஷரில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிம்பா என்ற ஒரு பெண் வந்து தன் வீட்டை திறந்து கொடுக்கிறாள் வந்து தன்னுடைய ஊழியத்துக்கு. அடுத்ததாக பெபியாள் என்றவள் சபையை நடத்துகிறவளாக இருந்தாள் அப்போஸ்தலருடைய காலத்தில். அப்போஸ்தலரில் ரோமர் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம். தீமையத்துக்கு பின்னால இருந்தது லோவிசாலும்
யூனிஸும் லோவிஸாலும் ஐநேக்கியாலும் சொல்லப்பட்டிருக்க தமிழ்ல அவர்களுடைய அர்ப்பணிப்பு தான் அவர்களுடைய கோலிங் அண்ட் பர்பஸஸ். அர்ப்பணிப்பு ஒரு ஊழியக்காரரையே உருவாக்குகிறது. அப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் அழைக்கப்பட்டால் கோல்டுன்னு சொல்லி அப்படி ஒரு முத்திரை இருந்தால்தான் அப்படி எங்களுக்கு ஊழியம் இருக்கிறது என்றும் இல்லை. எத்தனையோ மறைமுகமான ஸ்திரீகளை தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய காரியமையாக இயக்கி கொண்டிருக்கிறார். இனியும் அப்படியே அவர் செய்வார். ஆனபடினால் பெண்களே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்த அடையாளத்தை மறந்து போகாதிருங்கள். சத்துருவனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு தருகின்ற கோலிங்ஸ் அண்ட் பர்பஸஸை நீங்களே புதைக்க வேண்டாம். தேவனுக்காக எழும்பி பிரகாசியுங்கள். தேவனுக்காக எந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை நிற்க சொல்லுகிறாரோ அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அவருடைய கிரியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோட நிச்சயமாக இருப்பார். ஜெயித்த ஆட்டுக்குட்டி உங்களையும் ஜெயிக்க பண்ணுவார். ஊழியம் என்று வரும் பொழுது பெண்களுக்கு நிச்சயமாகவே அது ஆண்களாயினும் பெண்களாயினும் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். இடர்கள் வருவது அவசியம். ஆனால் இடர்களை மேற்கொள்ள வேண்டுவது எங்களுடைய பொறுப்பு. ஆனபடினாலே உனக்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்க, பெண்களே உங்களுடைய அழைப்பை புதைத்து விடாதீர்கள். மற்றவர்கள் புதைத்து விட ஒப்பு கொடுக்காதீர்கள். ஆனபடியினாலே விழித்திருங்கள். அழைப்பை குறித்ததான அவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்திருந்து அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக நாங்கள் பின்தொடர கடவோம். கர்த்தர் தாமே எமக்கு அழைப்பை தந்த கர்த்தர் தாமே நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வார். எங்களுக்கு ஒத்தாசையாக அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதான ஜனங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு தருவார். ஆனபடியினால் திடன் கொள்ளுங்கள், எழுந்திருங்கள், எழும்பி பிரகாசியுங்கள். தேவன் நம்மோடு, யெகோவா ஷம்மா நம்மோடே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நல்லது சிஸ்டர், மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய வார்த்தைகள் நிச்சயமாக எனக்கு உற்சாகமூட்டிச்சது. அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருந்த பெண்களுக்கும் உற்சாகமூட்டியிருக்கும் என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன். ரொம்ப நன்றி சிஸ்டர். நல்லது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவரையும் பெண்ணே எழுந்திரு என்ற நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை இந்த நிகழ்ச்சிக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நீங்களும் பெண்களுடைய ஊழியர்களை ஆதரிக்கிறவராக, பெண்களை உற்சாகமூட்டுகிறவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆக்கங்களை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுதி அனுப்புங்கள். என்னுடைய தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி இந்த வீடியோவின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி என்னோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எனக்கு எழுதி அனுப்புங்கள். மீண்டும் இன்னொரு பெண்ணே எழுந்திரு என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சகோதரி சாந்தி டேவிட் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி வேணி. வணக்கம்.